ரபியுல் அவ்வல் மனித குல வரலாற்றில் இனிய நினைவுகளை தாங்கிய மாதம். இருளால் மூடப்பட்ட உலகிற்கு ஒளி பரவிய மாதம். அல்லாஹ்வின் இறுதி தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், எம் உயிரிலும் மேலான, எம் உயிருக்கு உயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அவர் பிறந்த அந்த இரவு மக்காவின் இருளை வெளிச்சமாக்கிய இரவு. அறியாமை எனும் மடமையில் மனித குலம் திசையறியாமல் சிக்கி தவித்த காலம். அப்பொழுதுதான் அல்லாஹ் நபி அவர்களை அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பி வைத்தான். அவரோ அன்பின் முழு வடிவமாக திகழ்ந்தார். தன்னை விட தன் உம்மத்தை அளவு கடந்து நேசித்த மாமனிதர் அவர். அந்த கருணையின் ஆழம் தெரியுமா? அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தன் உம்மத்தையே நினைத்து வாழ்ந்தார். தன் உம்மத்துக்காக அழுதார், தன் உம்மத்துக்காக துஆ செய்தார். இவ்வளவு ஏன், சுயநலங்கள் வெளிப்படும் அந்த மறுமையுடைய நாளிலே ஒவ்வொரு மனிதரும் யா அல்லாஹ் என்னுடைய நிலை என்று அஞ்சி ஓடும் நிலையிலே நம் நாயகம் மாத்திரம் யா உம்மதி என்று தன் உம்மத்தின் நிலையை நினைத்து தன் உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் செய்பவராக இருப்பார். எவ்வளவு பெருமன்பு, எவ்வளவு பேரான கருணை! நாமும் நம் நபியின் உம்மத் என கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அவர் நமக்கு காட்டிச் சென்ற நல்வழியில் நாம் இருக்கின்றோமா என்று எமக்கு நாமே ஒரு முறை கேட்டுக்கொண்டால் கேள்விக்குறிதான். நம் நபி மீது நாம் கொண்ட உண்மையான அன்பும் நேசமும் அவரது வழிகாட்டலை பின்பற்றுவதில் தான் உள்ளது. நம் நபியின் சுன்னா நம் வாழ்க்கையில் உயிர்ப்புடன் ஒளிரட்டும். அவர் மீது அன்பு கொள்ளவும், அவரது பாதையில் பயணிக்கவும், அவரது வழிகாட்டலை பின்பற்றவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.